ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் திங்கட்கிழமை செப்டம்பர் 30 புனித எரோனிமுஸ் விழா. பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டுக் கொண்டு வரும் புனித எரோனிமுஸின் மேற்கோள், இறை வார்த்தையை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். இதையே புனித அகுஸ்தினார் இன்னும் அழகாக விளக்குகிறார். புனித எரோனிமுஸ் அறியாததை எந்த மனிதனும் அறிந்திருக்கவில்லை என்று சொல்லுகிறார். புனித எரோனிமுஸ் தன்னுடைய 11 வயதில் தத்துவயியல், இறையியல், சொற்பொழிவியல், இலக்கணம் போன்றவற்றை ரோமையில் கற்றுத் தெளிந்தார். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சால்டாயிக் மொழிகளில் பாண்டித்துவம் பெற்றவர். விர்ஜில், சிசெரோ, டெரன்ஸ் போன்ற தத்துவவியலாளர்களுடைய சித்தாந்தங்களில் வேரூன்றி இருந்தவர். அவர் தனக்கு அகவொளி கிடைத்த அனுபவத்தை பின்வருமாறு பகிர்ந்து கொள்கிறார். ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நீதி இருக்கையில் அமர்ந்திருந்த நீதி அரசர் முன்பாக இழுத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டேன். என்னை நீ யார் என்று நீதி அரசர் கேட்க, நான் ஒரு கிறிஸ்தவன் என்றவுடன் நீதி அரசர் குறுக்கிட்டு, நீ பொய் சொல்லுகிறாய், நீ உண்மையாகவே கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவன் அல்ல, மாறாக தத்துவவியலாளர் சிசெரோவை பின்பற்றுகின்றவன். எங்கே உன் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கேதான் உன் இதயமும் இருக்கும் என்று சொன்ன அந்த அனுபவம் அவரை மிகவும் ஆழமாக பாதித்தது. தான் இன்னும் சிசெரோவின் இலக்கியத்தில்தான் லயித்திருக்கிறேன் என்பதை அந்த அனுபவம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது. அதன் பிறகு தன் வாழ்க்கை முழுவதையும் இறை வார்த்தைக்கும் கடவுளின் திருவுரத்துக்கு மட்டுமே முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். இறைவார்த்தையின் மேல் இருந்த அளவளாவிய ஆர்வத்தால் அவருடைய பிரசங்கத்தில் அனல் பறக்கும். ஊழலிலும் பாவத்திலும் வாழ்ந்த ரோமையர்களை மனமாற அழைத்தார். திருத்தந்தை டமாஸ்கஸ் இவரை அழைத்து கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் இருந்த இறைவார்த்தையை லத்தீனில் மொழிபெயர்க்க ஆணையிட்டார். இந்த நற்செய்தி மொழிபெயர்ப்பு பணியை பெத்லகேமில்தான் முழுமை பெறச் செய்தார். புதிய ஏற்பாட்டை கிரேக்கத்திலிருந்து மொழிபெயர்க்க 8 ஆண்டுகளும், பழைய ஏற்பாட்டை எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்க 15 ஆண்டுகளும் எடுத்துக்கொண்டு விவிலியம் முழுவதையும் லத்தீனில் கொணர்ந்தார். அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உல்காத்தா என்று அழைக்கப்பட்டது. உல்காத்தா என்றால் பொது மொழிபெயர்ப்பு என்று அர்த்தம். பொது நிலையினரும் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்ததால் திரு அவை அதனை பொது மொழிபெயர்ப்பு என்று அழைத்தது. நம்மை சிந்திப்போம், நமது குடும்பத்தை சிந்திப்போம். நமது குடும்பத்தில் இறைவார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 15 நிமிடமாவது இறை வார்த்தையை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? இறை வார்த்தை என்பது சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் போர் ஆயுதம், நமது பாதுகாப்பு கேடயம், ஆவியானவரின் போர்வாள். விவிலியம் என்பது கிறிஸ்து வைக்கப்பட்டுள்ள ஒரு தொட்டில். எனவே தொட்டிலில் இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் ஆற தழுவ வேண்டும். அன்றாடம் அவரை அன்பு செய்ய வேண்டும். இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். நமது ஆன்மாவை பிரதிபலிக்கும் கண்ணாடியே இறை வார்த்தை. இறை வார்த்தையே நம்முடைய அன்றாட உணவு. எனவே நம்முடைய ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற கண்ணாடியாக இறை வார்த்தையும் நம்முடைய ஆன்மாவிற்கு உணவாக இறை வார்த்தையும் இருக்கிறது என்பதனை உணர்வோம். விவிலியத்தை வாசிப்பது ஜெபிப்பதற்கு ஒப்பாகும். எனவே ஒவ்வொரு நாளும் தயவு செய்து இறை வார்த்தையை குடும்பத்தில் வாசிப்போம், தியானிப்போம். திருப்பாடல் 119, 105 இறைவார்த்தை, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே.
எனவே இறைவார்த்தை நமது விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமும், நம்பிக்கை வாழ்வுக்கு ஆதாரமும், அன்பு நிறை வாழ்வுக்கு ஊற்றுமாக இருக்கிறது எனவே இந்த இறைவார்த்தையை வீட்டில் வாசிப்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென்.